தமிழக வெற்றி கழகம் வெல்லுமா, வாக்கை பிரிக்குமா என்கிற கேள்வி. தேர்தல் களத்திலே சினிமா என்கிற ஒன்றை மாத்திரம் நம்பி வெற்றி என்பது சாத்தியமில்லை. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அப்படி ஒரு மகத்தான வெற்றியை யாரும் பெற இயலவில்லை. இரண்டு முன்னுதாரணங்களை ஆருயிர் நண்பர் கோலகல சீனிவாசன் வைத்தார். அற்புதமான கருத்துக்கள். வெற்றியாளர் என்று கருதப்படுகிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு பக்கம், மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வருவார் என்று தோல்வியடைந்த ஆந்திரா தெலுங்கானாவில் இருந்த நடிகர் சிரஞ்சீவி அவர்கள். ஆக ஒரு அடித்தளத்தில், ஒரு கட்டுமானத்தில், ஒரு லட்சியத்தை, ஒரு கொள்கையை, ஒரு சித்தாந்தத்தை பேசுகிற ஒரு அமைப்பை ஒரு கட்டமைக்காமல் வெற்றி என்பது சிரமம், சிலுவைப்பாடு. அந்த வாய்ப்புகள் அமையாது. நடிகர் விஜய் அவர்களே நான் குறைத்து மதிப்பிடவில்லை. 20% என்கிறார்கள், 40% என்கிறார்கள். சற்று முன்னர் கிடைத்த சகதி 120% என்கிறார்கள். உள்ளபடி ஆமாம், கேரளா ஆமாம், உள்ளபடியே நான் பாண்டிச்சேரி சேர்த்தான் சார். கேரளா, பாண்டிச்சேரி அது என்ன ஒரு இந்த நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு சினிமா ஏரியா மாதிரி. அதனால் தம்பிகள் எல்லாம், நீங்கள்லாம் மடக்கு ஊதி நண்பர்கள் எல்லாம் ஆட்சிக்கு நீங்கள் நல்ல, நாங்கள் ஆட்சியில் வந்துட்டோம், நீங்களும் ஆட்சியில் வாங்க, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. திரைப்படத்துறையினுடைய கவர்ச்சியை மாத்திரம் வைத்து வெற்றி என்பது வாய்ப்பே இல்லை. வரட்டையும் சப்பானியும் கட்சி தொடங்கினாங்கன்னு கேள்விப்பட்டு துபாயில் மயில் செத்து போயிடுச்சு. ஒருத்தர் தான் தொடங்கினாரு, ஒருத்தர் வேணான்னு போயிட்டாரு. ஆமா, கேள்விப்பட்டு அப்ப 2 பேருமே தொடங்கல. நடிகர் திலகம் சிவாஜியை விட ஒரு நடிகர் உலகத்தில் யாருமே இல்லை. தங்கப்பதக்கன்னு ஒரு படத்தில் எஸ்பி சௌத்ரியா வருவார். காவல்துறைக்கு அவர் தான் ரோல் மாடல். எனக்கு தெரிஞ்சு லஞ்சம் வாங்காத ஒரே எஸ்பி அவர் தான். அப்படி ஒரு எடுப்போடு, அப்படி துடிப்போடு, ஒரு மிடுக்கோடு, அவர் அந்த கம்பீரத்தோடு, அவர் வசன உச்சரிப்போடு அவர் பேசுகிறார் என்று சொன்னால் அப்படியே நம்முடைய நாடி நரம்பு, ஊனுள் உணர்வில் உதிரும் எல்லாம் அப்படியே நடுங்கும். நடிகர் பாக்கியராஜ், முருங்கக்காவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது முந்தானை முடிச்சல. அந்த படத்தை எவ்வளவு தூரம் ரசித்தார்கள் அந்த 7 நாட்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய படங்கள் எல்லாம் அவ்வளவு பிரமாதமாக, அற்புதமாக ஒரு கலை ரசனையோடு கொண்டு சேர்க்கின்ற ஆற்றல் அவருக்கு யுக்தி இருந்தது. அவர் ஒரு கட்சி தொடங்கி காணாமல் போயிட்டார். இப்படி எத்தனையோ பேர் நடிகர்களை சொல்லலாம். ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, பெரும்பகுதியான வாக்கு உரிமையே இல்லாதவர்கள் தான் அந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. அதான் விஷயம். என்னுடைய தொகுதியில் அருப்புக்கோட்டையில் அந்த ஒரு லிஸ்ட்டு, ஒரு மாடல் லிஸ்ட்டு வச்சு, இதில் ஒரு கட்சி ரெட்டலைக்கு போடுவியா, சூரியனுக்கு போடுவியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றாங்க. அதில் விசில் எங்கே இருக்குதுன்னு 2-3 பசங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு லிஸ்ட்லேயே பேர் இல்லை. இதுதான் நிலைமை. தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகும்னு தெரியலை. அதாவது கழுத்து வெளுத்தாலும் காகம் கருடனாக முடியாது, குறுக்கு சிறுத்தாலும் கிழவன் குமரனாக முடியாது, தலகீழ நின்றாகும் தாவேக்கா வெற்றி பெற முடியாது. அதாவது என்னுடைய ஆசைங்க உண்மையிலே நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆகணும். அது என்னுடைய ஆசை. சினிமாவில் அதாவது அவர் முதலமைச்சராகி ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடியேற்றுறதுக்கு வரும்போது தலைமை செயலாளர், டிஜிபி, லெப்டினன்ட் கர்னல் எல்லாம் காத்திருப்பாங்க. ஆகஸ்ட் 15க்கு பிறகு அக்டோபர் 15க்கு வருவார். 72 நாள் ஆயிரும் வெளியே வர்றதுக்கு. அதுதான் வருத்தம். அதை நீங்கள் சரி செய்யுங்கன்னு கேட்குறேன். நீ என் தம்பி தானே, நான் உங்கள் அண்ணன் தானே, உங்களுக்கு முன்னால் நான் அமைச்சராக இருக்கேன்ல, இந்த அமைச்சரவை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்ல, பல்வேறு திட்டங்களை தீட்டியிருக்கோம்ல. ஆக இதையெல்லாம் சரி செய்யணும்.
சரி செய்யாமல் அதை வந்துடுவேன் இதை வந்துடுவேன் சொல்கிறது தான் தவறு என்பதைத்தான் சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த அரங்கம். எங்கள் ஊர் மதுரையில் அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு அம்மா சென்னைக்கு கல்யாணம் ஆகி வந்தது, புதுசாக ஒரு பொண்ணு. வீட்டுக்காரர் சொன்னார், கீரையெல்லாம் வாங்கி இன்றைக்கி சமைச்சு வைமா அப்படின்னு சொல்லி. சென்னையிலே கடைக்கு போய் கீரை கேட்டிருக்காங்க. இந்த கீரை எப்படிம்மா அப்படின்னு. அந்த அம்மா சொல்லியிருக்கு, நான் நல்லா கீரைம்மா, நீ நல்லா கீரையா. இந்த அம்மா திருப்பி கேட்டிருக்கு, இல்லை கீரை எப்படிம்மான்னு. அதாம்மா நான் நல்லா கீரைம்மா, நீ நல்லா கீரையா. இது இந்த அம்மா கேட்ட கீரை வேற, அந்த அம்மா கேட்ட கீரை வேற. அதே மாதிரி சிபிஐயில் கேட்டிருக்காங்க, என்னங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, 41 பேர் இறந்துட்டாங்களே, என்ன சிக்கலுன்னா, எனக்கு தெரியாது சார், நான் இட்னு வர்றது இட்னு போடுறது தான் சார் எனக்கு வேலை சார், இட்னு வர்றது இட்னு போடுறது தான் சார் எனக்கு வேலை, எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புகிறோம்? நான் உன் அண்ணனாக கேட்குறேன். நானும் ஒரு கொள்கை பிடிப்போட சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது பொதுக்கிணற்று நீரில் தாக மிகுதியால் தண்ணீர் குடித்துவிட்ட பட்டியலினத்து சிறுவனை கட்டி வைத்து உதைத்தது ஊர் பஞ்சாயத்து. எல்லோருக்கும் தான் பெய்கிறேன் என்று எந்த மழை வந்து சாட்சி சொல்லும் என்று கவிதை எழுதினேன். உங்களை போன்று ஊர் ஊராக அலைந்து திரிந்தேன். ஏதோ ஒரு பற்று கிடைத்தது, இந்த இயக்கத்தில் சேர்ந்தோம், ஒரு அமைச்சர் என்கிற வாய்ப்பு கிடைத்தது. நீங்களும் அப்படி வர வேண்டும் என்கிற ஆசையும் அவாவும் என் உள்ளத்திலே இருக்கின்ற காரணத்தினால் இந்த தவறுகளை எல்லாம் நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்பதற்கான காரணத்தை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். ஏற்கனவே முதல் சுற்றிலே சொன்னேன், நடிகர் சிவாஜி கணேசன், நடிகர் பாக்கியராஜ் என்றெல்லாம் பட்டியலிட்டேன். ஆகச்சிறந்த ஒரு கொள்கை லட்சியத்தை, ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்தார் மாப்போசு விஞ்ஞானம். ஓங்கிரடை பிறந்து உயர்ந்தோர் துறவிலங்கி வீங்கோடி நீர் ஞானத்து இருடகற்றி அங்கோர் விண்ணே தனியாடி வென்றதொரு ஏனை இது தண்ணீரில்லாத தமிழை முன்வைத்தார். திருப்பதியை வேண்டுமென்று சொன்னார், திருத்தணியை நமக்காக மீட்டு தந்தார். தலையை கொடுத்தாவது தலைநகரை மீட்டு தருவோம் என்று தலகர்த்தாவாக எல்லை போராட்டத்தின் தளபதியாக விளங்கினார். இந்த சென்னை தலைநகரத்தை மீட்டு தருவதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தார். அப்பேற்பட்ட மகத்தான ஈடு இணையற்ற தலைவராக தமிழ் பேசினார். எல்லை போராட்டத்தில் வெற்றி கண்டார். தமிழர்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பினார். தமிழரசு கழகம் என்று ஒரு கட்சியை தோற்றுவித்தார். ஆனால் அவர் அந்த இடத்தை இட்டு நிரப்ப முடியவில்லை. அதைத்தான் உங்கள் முன்னாலே நாங்கள் வைக்கிறோம். ஈவேகே சம்பத் என்கிற கொள்கை பேசுகிற மகத்தான லட்சியவாதியாக இருந்த ஒருவர் அண்ணாவிடமிருந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து நாடாளுமன்றத்தின் எபனி நதிக்கரையில் பாராளுமன்றத்தின் படிக்கட்டுகளில் அத்தானி மண்டபத்தின் உள்ளே நுழைந்து பாரத பிரதமரின் காலரை பிடித்து உலுக்கி கேள்வி கேட்கிற நெஞ்சுரம் ஈவேகே சம்பத்துக்கு இருந்தது. ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாமாடுகிற ஆற்றல் படைத்தவராக விளங்கினார். அவருக்கு துணையாக இருந்தவர் கவியரசு கண்ணதாசன். ஆனால் அரசியல் இயக்கத்தில் காணாமல் போய்விட்டார். 2 கொள்கைவாதிகளையும் லட்சியவாதிகளையும் நான் முன்வைத்திருக்கிறேன். கடந்த முறை 2 நடிகர்களை முன்வைத்திருக்கிறேன். இதுபோன்று நீங்கள் காணாமல் போய்விடக்கூடாது. தமிழக அரசியல் களத்தில் நீங்கள் யார், உங்கள் லட்சியம் என்ன, உங்கள் கொள்கை என்ன, உங்கள் சித்தாந்தம் என்ன, ஒளிவு மறையற்ற போக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள் என்கிற குற்றச்சாட்டைத்தான் நான் முன்வைக்கிறேன். இந்த தேர்தல் களத்தை பொறுத்த மாத்திரத்தில் இந்த வாக்குகளில் நீங்கள் பிரிக்கலாமே தவிர மிகப்பெரிய ஒரு வெற்றி என்கிற இலக்கை எக்காரணத்தும் கொண்டு அடைய முடியாது என்பதைத்தான் நான் பணிவுடனும் அடக்கத்துடனும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆக தம்பிமார்களே, நீங்கள் நன்றாக வளர வேண்டும், உயரத்துக்கு அடைய வேண்டும். உங்கள் தலைவரும் நாளை எதிர்காலத்தில் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் லட்சியங்களையும் வெளிப்படையான தன்மைகளையும் மக்களை நேரடியாக சந்திக்கின்ற அந்த பாங்கையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. வணக்கம்.